தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன், சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி, அப்புறம் பிரபாஸ் அவர்களோட ராஜா சாப், இந்த 3 படங்களோட அட்வான்ஸ் புக்கிங்க பார்க்க போறோம். இதுல முக்கியமா ஜனநாயகன் தமிழ்நாட்டிலுமே ஓபன் ஆயிருக்கு சில இடத்துல. அது எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது இல்லாம சிறை ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. துரந்தர் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சலார் தான். சலார்ல கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அதுதான் அந்த ஃப்ரேம். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், விஸ்வா, ஜேஎம்சி, குமரன், பெர்டின், மாணிக்கம் கேமிங், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அனகோண்டா நேற்று செகண்ட் சண்டே எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் 18 லட்சம், 7 கோடி 80 லட்சம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 87 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 835 கோடி கிட்ட வருது. ஸோ 45 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். துரந்தர் நேற்று 31வது நாள் இந்தியாவில் 15 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 20 கோடியே 13 லட்சம். ஸோ டோட்டல் கலெக்ஷன்ல ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டோட்டலா இந்தியாவில் 926 கோடியே 63 லட்சம், 1604 கோடியே 63 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 900 கோடியை கடந்திருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 1600 கோடியை கடந்துருச்சு. ஸோ 270 கோடி பட்ஜெட். தூ மேரி மெயின் தேரா, மெயின் தேரி தூ மேரா அப்படிங்கிற ஹிந்தி படம் நேற்று 11வது நாள் இந்தியாவில் 83 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 47 கோடியே 79 லட்சம் தான் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். தோல்வி படமாக தான் அமையுது இந்த படம். அப்புறம் இக்கீஸ் அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் இந்தியாவில் 5 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 10 லட்சம். கிட்டத்தட்ட 25 கோடி கிட்டே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 60 கோடி பட்ஜெட். வீக் டேஸ்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வச்சுதான் இது வெற்றி படமா தோல்வி படமாங்கிறது தெரியும். ஆனா 25 கோடி 4 நாள்ங்கிறது ஒரு டீசென்டான கலெக்ஷன் இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ 45 அப்படிங்கிற கன்னட படம் நேற்று 11வது நாள் கர்நாடகாவில் 64 லட்சம், உலகம் முழுக்க 71 லட்சம். 19 கோடியே 62 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். அப்புறம் கிச்சா சுதீப் அவர்களோட மார்க் திரைப்படம் டே 11 கர்நாடகாவில் 1 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 31 லட்சம். 30 கோடி கிட்ட கர்நாடகாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 33 கோடியே 31 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் ஷம்பாலா அப்படிங்கிற தெலுங்கு படம் நேற்று 11வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 24 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 40 லட்சம். 15 கோடியே 63 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஈஷா அப்படிங்கிற தெலுங்கு படம் நேற்று 11வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 55 லட்சம், உலகம் முழுக்க 59 லட்சம். கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட 8 கோடியே 95 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். சாம்பியன் அப்படிங்கிற படம் மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. 11வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 49 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம். 17 கோடியே 3 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். சர்வம் மாயா நேற்று ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்துருச்சுங்க. சர்வம் மாயா நேற்று 11வது நாள் கேரளால 5 கோடியே 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. நேற்று மட்டுமே உலகம் முழுக்க 14 கோடியே 5 லட்சம். ஸோ டோட்டலா கேரளால 50 கோடியே கடந்திருக்கு. 50 கோடியே 71 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 49 கோடியே 32 லட்சம், உலகம் முழுக்க 107 கோடியே 43 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடியே கடந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் நேற்று 17வது நாள் இந்தியாவில் 6 கோடியே 65 லட்சம், டோட்டலா 227 கோடியே 56 லட்சம். 1 பில்லியனை கடந்துருச்சுங்க இந்த படம். 17 நாள்ல 1.08 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 9750 கோடி கிட்ட வருது இந்த படத்தோட இந்தியன் கரன்சி கலெக்ஷன். ஸோ பட்ஜெட் 400 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். ரெட்டத்தலை நேற்று வெறும் 5 லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் டோட்டலாகவே 3 கோடியே 71 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. ரெட்டத்தலை ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. அப்புறம் சிறை ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று 11வது நாள் தமிழ்நாட்டில் 2 கோடியே 3 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 17 லட்சம். 19 கோடியே 48 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 22 கோடியே 31 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன், பெரிய ஹிட் படமா அமைஞ்சிருக்கு. ஸோ அதாவது 2025ல கடைசியில ஒரு படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு சிறை.
அதுவும் இல்லாம இந்த படம் இன்னும் ஒரு 4 நாள் கன்ஃபார்மா ஓடும். 25-26 கோடி இந்த படம் கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பராசக்தி, ஜனநாயகன், ராஜா சாபெல்லாம் தாண்டி அதை தாண்டி இந்த படம் தியேட்டர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதாங்கிறதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா. அப்புறம் பராசக்தி, ஜனநாயகன், ராஜா சாப் இந்த படங்களோட அட்வான்ஸ் புக்கிங். ஸோ பராசக்தி, ஜனநாயகன் மாதிரி, ராஜா சாப் மாதிரி ஃபுல்லா ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆன இடத்த மட்டும் சொல்றேன். பராசக்தி ஓவர்சீஸ் அட்வான்ஸ் புக்கிங் யூகே அயர்லாந்துல ஒரு சூப்பர் கலெக்ஷன். 55K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 49 லட்சம். யூஎஸ்ஏல 15K யூஎஸ் டாலர்ஸ், 13 லட்சம். இது இல்லாம மற்ற நாடுகள் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ல 45K யூஎஸ் டாலர்ஸ், 40 லட்சம். 115K யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,03,00,000. எனக்கு தெரிஞ்சு இது சூப்பர் ஓப்பனிங் சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்துக்கு. ராஜா சாப் ஓவர்சீஸ் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் ப்ரீசேல் யூகே அயர்லாந்துல 342K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 4,08,00,000. யூஎஸ்ஏல 465K யூஎஸ் டாலர்ஸ், 4,16,00,000. கனடால இந்த படம் வந்து 60K யூஎஸ் டாலர்ஸ், 54 லட்சம். ஆஸ்திரேலியால 97K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 58 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 50K யூஎஸ் டாலர்ஸ், 45 லட்சம். 1.09 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு, 9,82,00,000. ஸோ ராஜா சாப் ஒரு டீசெண்டான அட்வான்ஸ் புக்கிங் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரபாஸ் அவர்களோட படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனா ஜனநாயகன் ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் ஓவர்சீஸ் அட்வான்ஸ் புக்கிங் யூகே அயர்லாந்துல 412K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 4,93,00,000. யூஎஸ்ஏல 555K யூஎஸ் டாலர்ஸ், இது வந்து 4,97,00,000. கனடால 165K யூஎஸ் டாலர்ஸ், 1,48,00,000. மலேசியால 1.38 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு, 3,05,00,000. ஆஸ்திரேலியால 290K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 1,75,00,000. யூரோப் கண்ட்ரீஸ்ல 533K யூரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 5,55,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த படம் வந்து 380K யூஎஸ் டாலர்ஸ், 3,40,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 150K யூஎஸ் டாலர்ஸ், 1,34,00,000. 2.95 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் வந்து பிரீமியர் பிளஸ் டே ஒன்காக ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கு, 26,46,00,000. ஒரு பயங்கரமான கலெக்ஷனுங்க. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு புக்கிங் ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு பயங்கரமா புக்கிங் வந்திருக்கு. என்ன கேசரியா வேணா கிட்டிட்டு போங்க, நாங்க தளபதியை பார்க்க தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் புக் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் இங்க வந்து தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் தமிழ்நாட்டுல மட்டுமே 1,29,00,000, கேரளால 2,15,00,000, கர்நாடகால 5,25,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 3 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 26,46,00,000. இப்பவே இந்த படம் டே ஒனுக்காக 33,86,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. சரியான கலெக்ஷன், சரியான ஓப்பனிங் வரப்போகுது. அட்வான்ஸ் புக்கிங்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஷோஸ் நான் பார்த்த வரையுமே ஒரு 90 ஷோஸ் கிட்ட தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்த கலெக்ஷன் தான் இது. இது இல்லாமல் ஃபுல் ஃபிளெஜா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பெரிய புக் ஆக போகுது, பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகால ஆல்ரெடி 5 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு, ஓவர்சீஸ்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் புக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஜனவரி 9th, ஜனவரி 10th இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது, ஜனநாயகனா, பராசக்தியா, ராஜா சாபா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.